ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல சுந்தரம் அவங்க அப்பா வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு சுந்தரத்தையும் வெண்ணிலாவும் வீட்டை விட்டு வெளில போக சொல்றாங்க. சுந்தரம் வந்து சொல்றாங்க, உங்களை விட்டு நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இந்த வீட்டை விட்டு போகலன்னா நானும் உங்க அம்மாவும் வெளில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. சுந்தரம் அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்படியே உயிரை விட்டுடுறாங்க. சுந்தரம் அவங்க அம்மாவும் கதறி அழுகுறாங்க. சுந்தரம் அவங்க அப்பாவுக்கு வந்து இறுதி சடங்கு நடக்குது. அந்த பிளேஸ்க்கு சந்திரசேகர், சக்தி, சண்முகம் இருக்காங்க. சுந்தரம் வந்து சந்திரசேகர் கிட்ட வந்து கதறி அழுகுறாரு. சக்தி வீட்டை காட்டுறாங்க. எல்லாருமே ஒன்றும் உட்காந்துட்டு இருக்காங்க. சந்திரசேகர் வந்து சொல்றாரு, அவர் இறந்ததுக்கு நம்ம தான் காரணமும் தோணுது, கொஞ்சம் தன்மையா சொல்லியிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம பொறுமையா தானப்பா சொன்னோம், நம்ம எதுவுமே ஹாஷா அவங்க கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்றாங்க. நீங்க இப்படி பேசுறது வந்து நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பவானி ஃபீல் பண்றாங்க. சக்தி, பிரீத்தி வந்து பவானியை சமாதானப்படுத்துறாங்க. முத்தையா வந்து ரோட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. டிராபிக் ஜாம் ஆகுது. அங்க இருக்க செக்ரட்டரி வந்து ஜெயா கிட்டே சந்திரசேகர் கிட்டே பேசுறாங்க. உங்க ஃபேமிலி ப்ராப்ளம் எதுனாலும் வீட்டில் வச்சு பேசுங்க, இப்படி ரோட்ல எல்லாம் இழுத்துட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்தையா, அமைச்சர் மூலமா தானே வெளில வந்தா, நான் சிஎம்க்கு எவ்வளவு பாட்டு பாடி கொடுத்துருக்கேன், நான் சிஎம்க்கு கால் பண்ணி அவனை உள்ள தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சந்திரசேகர், சக்தி, சண்முகம் வந்து முத்தையாவுக்காக பேசுறாங்க. தேங்க்யூ.